துஹா தொழுகை. ஒரு மனிதன் அன்றாட தொழுகையில் துஹா தொழுகை. இந்த துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த தொழுகை வளமைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும், அல்லது மிக 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 ரகசியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகைகள் உண்டாக இருக்க வேண்டும், அல்லது மிக விட்டு விட்டு தொழுத தொழுகைகள் உண்டாக இருக்க வேண்டும். 3 விஷயம். ஒன்று, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கணும், அல்லது விட்டு விட்டு தொழுகைகள் உண்டாயிருக்கணும், அல்லது மிகவும் ரகசியமாக தொழுத தொழுகைகள் உண்டாயிருக்கணும். என்ன காரணம் என்றால், பல நபித்தோழர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ் துஹா தொழுறதை கண்டதே இல்லை என்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறதை கண்டதில்லை, ஆனால் நான் தொழுவேன், நான் தொழுகிறேன்றான். அதாவது வேற வழியில் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், அறிவிப்புகள் கிடைச்சதுனால அவங்க தொழுறேன்னு சொல்லி, நான் கண்டதே இல்லைன்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர்லாம் தொழுறதை கண்டதும் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுறதை கண்டதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா யஹாலுஹு, நான் அப்படி நினைக்க மாட்டேன் அவர் தொழுதாகன்றாங்க, நான் அப்படி காண வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்போ பல நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் நினைக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுத 2 நேரம் எப்போன்னு சொன்னால், மக்காவுக்கு வந்த ஒரு நேரமும் குபாவுக்கு போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் துஹா தொழுறதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கண்டிருக்கிறேன். இன்னொரு தடவையில் ஒரு செய்தி வருது, எத்திபான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நினைக்கிறேன், அங்கே போன டைமில் ரசூலுல்லாஹ் ஒரு முறை லுஹருக்கு முன்னால் தொழுதாங்க, அதுதான் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹா தொழுகை கண்ட டைம் அப்படின்றாங்க. அப்போ இதிலெல்லாம் ஒரு விஷயம் விளங்குது, துஹா தொழுகைன்னு ஒன்று இருக்குது. நான் காணல, அபூபக்கர் தொழுறதை காணலன்னு சொன்னாலும் துஹா தொழுகைன்னு ஒன்று என்னது இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த நான் சொன்ன 3ல் ஒன்றா இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நடைமுறையில் செஞ்சிருக்கணும், விட்டு விட்டு தொழுதாக இருக்கிறோம், அல்லது மிக ரகசியமாக என்ன செஞ்சிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்க வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் வருது. அதே நேரம் துஹா தொழுகை பொறுத்த வரைக்கும் மிகவும் ரகசியமாகத்தான் இருக்கணும், அதாவது மிகவும் அரிதான ஒரு நிலைமையில் அது இருக்கணும்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு போகிறாங்க, மக்கள் எல்லாம் பள்ளியை நிரம்பி வழிகிற அளவுக்கு துஹா தொழுதுட்டிக்கிறாங்க. இப்போ இப்னு உமர்லாம் சொல்கிறாங்க, இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, இந்த தொழுகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொன்னால், பித்அத்னா இது ஒரு பித்அத்தான தொழுகை. நாங்க அவங்க சொன்னது துஹா தொழுகை இல்லை, இதை ரசூலுல்லாஹ் அவ்வளவு மறைச்சி தொழுத தொழுகை, ஊரே விளங்குற அளவுக்கு பள்ளியில் என்ன செய்யுது, இப்படி தொழுதுட்டிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுன்னத்தான தொழுகை. ஆனால் நான் 10 வருஷமாக துஹா தொழுகிறேன் என்று நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது. விளங்கிட்டா, ஒரு மனிதர் ஒரு ஆள் துஹா தொழுறதை கண்டுருவார், சந்தோஷமாக கேட்பார், துஹா தொழுறீங்க, 10 வருஷமாக தொழுகிறேன், தேவையான. விளங்கிட்டா, அவர் அண்டே நாள் அமலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் 10 வருஷத்தை சேர்த்து அவருக்கு வசுவாசாக்கி விடுறது. சரி, ஒருவேளை அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் படிப்பினை பெற பார்ப்பார், அது வேறு. ஆனால் உனக்கு பிரச்சனை அது, ஏன் அவரை கண்டாலே உனக்கு சந்தோஷமா இருக்கும், அவருக்கு நம்ம துஹா தொழுற விஷயம் தெரியும் என்று சந்தோஷம் உனக்கு சும்மாவே என்ன செய்யும் வரும். அப்போ ஏன்ற அளவுக்கு நம்மளுடைய இஹ்லாஸை என்ன செய்யணும், நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கல பார்க்கணும். யாருக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோசனப்படும், பிள்ளைகள் பண்ணுறாங்க, பிள்ளைகளும் கொஞ்சம் சுண்ணத்தில் வளர வாய்ப்பு இருக்குது, அங்கெல்லாம் காட்டிக்கிறது இல்லை. விளங்கிட்டா, அங்கெல்லாம் காட்டிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம நடைமுறையில் மிகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக தொழுகைகள் உண்டாக இது என்ன செய்யலாம் சொல்லலாம். இதில் சஹீஹுல் புகாரியில் 1176வது இலக்கத்தில் வருகிறது பாருங்க. அதாவது மா ஹத்ததனா அஹதுன், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா சொல்றாரு, மா ஹத்ததனா அஹதுன், யாரும் எங்களுக்கு சொன்னதில்லை, அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி துஹா, ரசூலுல்லாஹ் துஹா தொழுகையை தொழுதார்கள் என்று எங்களுக்கு யாரும் சொன்னதே இல்லை, யாரும் எங்களுக்கு அறிவிச்சதே இல்லை. கைர உம்மிஹானி, உம்முஹானியை தவிர, உம்முஹானியை தவிர, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, இவங்களை தவிர வேற யாரையும் நம்ம எது கண்டதில்லை. அதாவது சுன்னத் துஹா தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதா எங்களுக்கு சொல்ல. அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலான்றவங்க பெரிய ஹதீஸ்கள் அறிஞர்கள் ஒருவர், இப்னு அபி லைலான்னு பிரபல்யம், யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை இவங்களை தவிர. யாரு? உம்முஹானியை தவிர. காலத் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல பைத்தஹா யௌம ஃபத்ஹி மக்கா, மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. பாருங்க, அனஸ்லாம் சொன்னாங்களே மக்காவுக்கு வந்த டைம்ல துஹா தொழுதாங்கன்னு, அதுவும் இதுவும் என்ன செய்யுது, ஒத்து வருது. வீட்டுக்கு வந்தார்கள், வஸல்லா 8 ரக்காத், 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். சொல்லுங்க 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். ஃபலம் அர ஸலாத்தன் கத்து அகஃப மின்ஹா, மிக வேகமாக, அப்படின்னா மிக சுருக்கமான ஒரு தொழுகையை நான் இதை விட கண்டதில்லை. அவ்வளோ குயிக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த தொழுகைகளை தொழுதார்கள். கைர அன்னஹு யுத்திம்மு ருக்கு வ சுஜூத், ஆனால் ருக்கு சுஜூதும் பூரணமாக இருந்துச்சு, ருக்கும் சுஜூதும் பூரணமாக இருந்தது அப்படின்றாங்க. அப்போ துஹா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 8 ரக்காத் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க, 2 8 ரக்காத் வரைக்கும் தொழுது இருக்கிறார்கள். பகலில் நம்ம எவ்வளவு தொழலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ரக்காத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா என்ற நியத்தோடு தொழுதாக என்ன செய்கிறோம், இதில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அஃதல் மிகவும் சிறந்தது, நம்ம துஹா என்ற நேரத்தில் 8 வரைக்கும் என்ன செய்யலாம், தொழுதுகிற சிறந்தது. அதுக்கு மேலே ஒருத்தர் தொழுவாராக இருந்தால் அவர் நஃபிலுடைய நியத்திலேயோ வேறொரு நியத்திலேயோ என்ன செய்யலாம், தொழுதுகள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க 8 ரக்காத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, கண்டிருக்கிறார். இன்னொரு தடவை ரசூலுல்லாஹ் 12 ரக்காத் தொழுதார்கள், அது என்ன காரணமாக தொழுதா நான் பின்னால் சொல்கிறேன். துஹா என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தொழுதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில் சஹீஹுல் புகாரி 1178 178, இப்போ
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதில்லைன்னு இவ்வளவு செய்திகள் வருது. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க, அவுசானி ஹலீலி, எனது உயிர் நண்பரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்து செய்தார்கள், பி தலாத்தின், 3 விஷயங்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த சந்தர்ப்பம் அதிகம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, ஹதீஸை தேடுறதுக்காகவே இருப்பாங்கன்றதுனால எனக்கு வசியத் செஞ்சாங்க. லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத், மௌத்து வரைக்கும் நான் அதை விடவே மாட்டேன், மௌத்து வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நாங்கள் பெருமாள் எப்படி சொல்லிக்கிறோம், மௌத்துக்கு முன்னால் எப்படியா ஒரு முறையாக தொழுதுகொள்ளணும்னு நினைப்பேன் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, மௌத்து வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன விட மாட்டேன், சௌமி தலாசத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நோம்பு பிடிக்கணும், ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நோம்பு பிடிக்கணும். பல அறிஞர்கள் இது எந்த நோம்புன்னு சொல்றாங்கன்னா 13, 14, 15 நோம்பை தான் இது என்ன செய்கிறது குறிக்க. அதில் வரல, எப்படியோ 3 பிடிச்சா அது என்ன செய்யும், ஒரு 10ல் உண்டு, 20ல் உண்டு, 30ல் உண்டு பிடிச்சா அது ஓகே. ஆனாலும் இது 13, 14, 15 என்ன செய்யுது குறிக்குது என்பது பல அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ரைட். வஸலாத்தி துஹா, துஹா தொழுகையும் எனக்கு வசியத்து செய்தார்கள். அப்புறம் சொன்னா தொழுது மட்டுமல்ல, கட்டளையும் என்ன செஞ்சுக்கிறாங்க சார், நபி தோழர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. வனௌமின் அலா வித்ரி, வித்ரு தொழுதுட்டு தூங்குமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க, வசியத்து செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினது எது, இறுதி நேரம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் தான் விரும்பினாங்க. அபூ ஹுரைரா அவங்களுக்கு செய்த வசியத்து என்ன, நீங்க வித்ர தொழுதுட்டு என்ன செய்யுங்க, தூங்குங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தா என்ன செய்தார்கள், சொன்னார்கள். பல காரணங்களாக இருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நிலைமையை பார்த்து சொல்லிக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியோ வித்ரு தொழுகையையும் சலாத்து துஹாவையும் 3 நோன்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்தாக, நான் அதை விடவே மாட்டேன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுல ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஆனால் தஈஃபான செய்தி. அது என்னன்னு சொன்னால், துஹாவுடைய தொழுகை தான். அதாவது குபாயில சில மக்கள் துஹா தொழுகைக்கு இதை பார்த்து போட்டு சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு சிறந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா, அதாவது மணல், அதாவது ஹீன தர்முது சஹரா, பாலைவனம் வந்து கொதிக்கிற டைம் இருக்குது, அந்த நேரத்தில் அதாவது ஒட்டகம் என்ன செஞ்சிடும், அதாவது எலும்பிடும், வணங்கிட்டா ஒட்டகம் வந்து எலும்பிடும். அப்போ அந்த மாதிரி எலும்புற நேரம், கொதிப்பில் எலும்புற நேரம் வந்து அது மிகவும், அதாவது ஒரு கொதிச்ச நிலை இருக்கும். இந்த நேரத்தில் யாராவது துஹா தொழுதுனா ஃபதில்க ஸலாத்துல் அவ்வாபீன், அது அவ்வாபீன்கள் தொழக்கூடிய தொழுகை. அப்படின்னு அவ்வாபீன்கள் என்று சொன்னால் இறைவன் பக்கம் என்றும் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஆனால் அறிவிப்பால் வரிசையில் என்ன செய்து பலகீனம் இருக்குது. அவ்வாபீன் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே தாயிஃப். சிலர் வந்து மகரிபுக்கும் இஷாக்களில் தொழுதா அது அவ்வாபீன் தொழுகை என்ற ஊர்கள் எல்லாம் பிரபல்யம். இந்த ரெண்டுமே அதாவது பலகீனமான செய்திகள், இது ரெண்டும் பல. ஆனால் துஹா தொழுகை எது வரைக்கும் நம்ம தொழலாம்னு சொன்னால், சூரியன் உதிச்ச நேரத்தில் இருந்து எது வரைக்கும், துஹருடைய சூரியன் உச்சகட்டம் வரும் இருக்குது, அதுக்கு முந்திய நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம், தொழலாம். ஏன்னா உச்சகட்ட நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. லுஹருக்கு முந்தி வரைக்கும் அல்ல, அந்த உச்சியில் வரக்கூடிய நேரம் வந்து லுஹருக்கு முந்தி தான். அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறுத்திக்கிறோம். ஏன்னா உச்சிக்கு வந்தால் தொழக்கூடாது, உச்சியில் சாஞ்சா லுஹர் ஆகிரும், உச்சியில் சாஞ்சமெண்டா லுஹர் ஆகிரும். எனவே லுஹர் வாங்க சொல்லும் வரைக்கும் லுஹா தொழலாம்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு முந்தைய என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். உச்சிக்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த நேரங்கள் உண்டு, அந்த மாதிரி நேரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தொழுகைகளை தொழக்கூடாது. இது துஹா தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 ரக்காத்துக்களாக தான் நம்ம என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். துஹா என்றாலே என்ன அர்த்தம், வக்துஹா, முற்பகல். துஹா என்றது வந்து முற்பகல் என்று அர்த்தம். ரைட்.